நீயா நானா வரைக்கும் வந்து உக்காந்துக்கிட்டு நாய் உரிமைகளை பத்தி பேசுறவங்கன்னா அவங்க ரொம்ப லைக் எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கு மீறி போயிருச்சு. இது பல முறைகள் ட்ரை பண்ணியாச்சு பாஸ்ட்ல. டாக் லவர்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரொடெஸ்ட் பண்ணி இத சொல்யூஷன் கொடுக்கும்போது கவர்மெண்ட் அதை அங்கீகரிச்சு அதை சொல்யூஷனை ட்ரை பண்ணிருக்குதான். இல்லன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து வெறும் ஒரு 4 பேரு பவர்லெஸ் பீப்புள் கத்தி கவர்மெண்ட் அவங்க பேச்ச கேட்டுச்சுன்னு கிடையாது. பெரிய பெரிய அனிமல் லாபிஸ் இருக்கு இதுக்கு பின்னாடி. கோபிநாத் ஒரு ஹியூமன், தேங்க் காட் ஃபார் தட். ஒரு ரோபோட் நடுவர் ஏஐ மாதிரி நின்னு பேசல அவரு. ஏன் உங்களுக்கு எல்லாம் இந்த நியூட்ரலிசம்ல இவ்ளோ ஒரு மார்டர்டம் பாக்குறீங்க நீங்க? இவ்ளோ ஒரு க்ளோரி. டேக் அ சைடு, இட்ஸ் ஃபைன். டாக் லவர் சைடு எக்ஸ்கியூஸ் எல்லாம் சத்தியமா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கில்பாக் அனுப்பலாம் போல இருந்துச்சு. நான் சிங்கிளா இருக்கேன் அதனால என் டாக் என் லவர். ஓய், வாட் யூ ஆர் சேயிங் லேடி? எங்க மிடில் கிளாஸ் வந்து சேஃபா இருக்கு, நாங்க கேட்க கூடாதா எங்க சேஃப்டிக்கு தேவைன்னு? அதெல்லாம் நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்றாங்க. அம்மு, are you crazy அம்மு? You're saying middle class is not supposed to have a voice? நீங்க தான் அவங்களுக்காக எடுத்து சொல்லுவீங்க, அவங்க நல்லதை நீங்க பாத்துப்பீங்கன்றீங்களா அம்மு? வாக் போ கூட பணக்காரங்க நைட்டு வாக்கு போறாங்களே, அதனால தானே பணக்காரங்க வீட்டு முன்னாடி நாய் கிடையாது, எல்லாம் மீட்ல விஷம் போட்டு கொண்டுறாங்க வாட்ச்மேன் மூலமா. இது என்ன பிக் பாஸா? டு சே தட் இட் வாஸ் a projected edit. They are distracting you from the actual issue. They are making themselves famous. அவங்க இப்ப விக்டிம் கார்டு பிளே பண்றாங்க. இப்படிதான் இருப்பாங்க டாக் லவர்ஸ். இல்ல இது நடந்துச்சு நடந்துச்சு நடந்துச்சுன்னு கதையா எவ்வளவு சொல்ல முடியும் ப்ரோ? எவ்வளவு ஹாரர் ஸ்டோரிஸ் இன்னும் கேட்கணும்? ஒரு குழந்தை உயிர் போன போதே இது நடந்திருக்கணும் இந்தியால 1969 or whenever. But better late than never. Better late than never. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட சுஜித்ரா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சதீஷ். மேம், ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க இஷ்யூஸை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்ரூவ் படுத்தணுங்கிற ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு சப்போர்ட்டிவ் அண்ட் அதே மாதிரி அகேன்ஸ்டாகவும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி அட்ரஸ் பண்றீங்க? டாக் லவர்ஸ்னா வீட்டுல நாய் வாங்கி வளர்க்குறவங்க, அதோட டாக் லவர்ஸ் இருந்துடுறாங்க. சில பேர் வீட்டுல வளர்க்கறதோட இல்லாம வெளியே இருக்கிற நாய்ங்களுக்கும் சாப்பாடு போடுறாங்க. அது வீட்டுல இல்லைனாலுமே சில பேர் வீட்டுல நாய் வச்சுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு வெளியே இருக்கிற நாய்க்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த லவ் வெளியே இருக்கிற நாய்க்கு காட்டுறாங்க. நான் இன்ட்ரூசிவ் டாக் லவர்ஸ் வேணா வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா, இந்த சைபீரியன் ஹஸ்கி வாங்கி ரொம்ப ரிச் பீப்புள் இருப்பாங்கல்ல, மோஸ்ட்லி அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்களுடைய போட் கிளப்ல எல்லாம் நாய் இல்ல இந்த தெருக்கள்ல எல்லாம்னா அவங்களே கமுக்கமா வாட்ச்மேன்ட்டு சிக்கனுக்குள்ள விஷம் வச்சு அந்த நாயெல்லாம் கொன்றுவாங்க. இட்ஸ் நாட் இல்லீகல், தே டு இட். இட்ஸ் நாட் இல்லீகல். ரிச் ஸ்ட்ரீட்ஸ்ல அதனாலதான் நாய்கள் இல்ல. இட்ஸ் அ வெரி ஸ்கியூட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவு சொசைட்டி ஒர்க்ஸ், ரைட்டா? ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் டாக் லவர்ஸ், அதாவது அவங்களுக்கு தெரு வரைக்கும் போய் சாப்பாடு போடுறது. நம்ம நீயா நானால ஆப்போசிட் சைட்ல பார்த்தோமே, நீயா நானா வரைக்கும் வந்து உக்காந்துக்கிட்டு நாய் உரிமைகளை பத்தி பேசுறவங்கன்னா அவங்க ரொம்ப லைக் எக்ஸ்ட்ரீம் டாக் லவர்ஸா இருக்காங்க. த ரீசன் வை டுடே இது வந்து டாக் லவர்ஸ்ட தடுக்காதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றோன்றது மோஸ்ட்லி நியூட்ரல் பீப்புள் தான். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லைக்கு மீறி போயிருச்சு. இது பல முறைகள் ட்ரை பண்ணியாச்சு பாஸ்ட்ல. டாக் லவர்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரொடெஸ்ட் பண்ணி இத சொல்யூஷன் கொடுக்கும்போது கவர்மெண்ட் அதை அங்கீகரிச்சு அதை சொல்யூஷனை ட்ரை பண்ணிருக்குதான். இல்லன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து வெறும் ஒரு 4 பேரு பவர்லெஸ் பீப்புள் கத்தி கவர்மெண்ட் அவங்க பேச்ச கேட்டுச்சுன்னு கிடையாது. பெரிய பெரிய அனிமல் லாபிஸ் இருக்கு இதுக்கு பின்னாடி. பீட்டால இருந்து மணிகா காந்தி எல்லாம், மேன்கா காந்தி, நிறைய கவர்மெண்ட் லாபி உட்பட there's a lot of money behind this. அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, தெருக்கு தெரு இருக்கு, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இருக்கு, கண்ட்ரிக்கு கண்ட்ரி இருக்கு. அங்க இருந்தெல்லாம் நிறைய துட்டு வரும். So the government has been forced to try their solutions, but none of the solutions workedன்றதுனால தானே இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க உங்களுடைய போஸ்ட்ல ஒரு விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணியிருந்தேன். இந்த அளவுக்கு டாக லவ் பண்றீங்கன்னா உங்களுக்கு மனிதர்கள் மேல எங்கேயுமே அக்கறை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க, ரைட்டுங்களா? ஆமா, இவ்ளோ எக்ஸ்ட்ரீமா பண்ணாதீங்க டாக் லவ்விங்க, இவ்ளோ எக்ஸ்ட்ரீம்ல பண்ணாதீங்க. கவர்மெண்ட் அந்த நடவடிக்கை எடுக்க விடுங்க அப்படின்ற வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். இப்ப ஏன் வீடியோ தாண்டி நம்ம பேசலாம். அதுல ஹார்ட்லி 30 செகண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதை நம்ம டைசெக்ட் பண்றதுக்கு லெட்ஸ் த்ரோ மோர் லைட் ஆன் தி இஷ்யூ. இட்ஸ் சீரியஸ்லி an இஷ்யூ. இத பத்தி சுசித்ரா வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்றது கிடையாது. இது வாய்ஸ் ரைஸே கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொன்ன வீடியோ தான் அது. ஓகே, பட் ஆனா நீயா நானால இருக்கவங்க இந்த அளவுக்கு டாக் லவர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இப்ப பேசுனீங்க. என்னுடைய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயங்கள் வந்து தெளிவா முன்னெடுத்து வைக்கிறாங்க. என்னன்னா,
டாக்ஸால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு, அதை ஏன் ஒட்டு மொத்தமா நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ப்ரோ என்ன நன்மை சொல்லுங்க, ஒவ்வொரு நன்மையா சொல்லுங்க. ஏன் ஆக்சுவலா டாக்ஸ் வந்து நம்மளுக்கு சேஃப் கார்டாவும் இருந்திருக்கு, ரைட்? ட்ரெயின்டு டாக்ஸ் வீட்ல வச்சுக்கிட்டா தெரு நாய் கிடையாது. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். தெரு ஸ்ட்ரீட் நாய் டாக்ஸ் என்னைக்குமே யாரையுமே எதுல இருந்துமே காப்பாத்துனது கிடையாது. ஏன் காப்பாத்துல? காப்பாத்தி இருக்கு. எங்கங்க எனக்கு ஒரு கதை எடுத்து சொல்லுங்க. ஸ்ட்ரீட் டாக் வந்து ஒரு ராபரிய தடுத்துச்சு. கம் ஆன், கிவ் மீ அ பிரேக். நம்ம என்ன ரீல்ஸ் பாக்குறோம், அது நல்லா ரோடு கிராஸ் பண்ணுது, அது எவன் சாப்பாடு கொடுத்தாலும் அவன் சாப்பாடு கொடுக்கறவன்ட்டு ரொம்ப லாயலா இருக்கு. அது அதோட இன்டெலிஜென்ஸ். இட் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு இட். அதே மாதிரி வீட்ல ட்ரெயின் செய்யப்பட்ட அல்சேஷியன் டாகும் கூட அந்த ஓனரை ப்ரொடெக்ட் பண்ணுது. அது பக்கத்து வீட்ல அந்த மாதிரி செயல்படாது. சில நல்ல ட்ரெயின் டாக்ஸ் பக்கத்து வீட்லயும் செயல்படலாம். எங்க சைட் சீயிங் டாக்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்க அதெல்லாம் கொல்லுன்னு யாரும் சொல்லல. இல்ல அதெல்லாம் சொல்றேன். ட்ரெயின் இப்ப டாக்ஸ் ஆர் நீங்க குட், பட் தே ஆர் நாட். அதாவது ஒரு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கெல்லாம் ஒரு காட் டாக் எல்லாம் செயல்படுற வாய்ப்பே இல்ல. கரெக்ட், அதை ஹியூமன் நான் அக்செப்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பண்ற அளவுக்கு இல்ல. அதான் ஒரே ஒரு விஷயம் பண்ணும் அது. ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் ஆன்சர் மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு விஷயம் பண்ணும் அது. மேபி வெல் ட்ரெயின் டாக்னா தீஃப கடிச்சு கொதரும். அதேதான் ஸ்ட்ரீட் டாகும் பண்ணுது. தனக்கு ஓகே. ஆபத்துன்னு பாக்குற ஹியூமனை கடிச்சு கொதருது. அது என்ன ப்ரொடெக்ஷன்? அதாவது தன்னுடைய ப்ரொடெக்ஷன் பண்ணுது. இந்த இடத்துல நீங்க சொன்னதுதான் அது தனக்கு ஒரு தேவையில்லாத ஆபத்துன்னு. ப்ரொடெக்ஷன். சோ டாக் தான் இந்த வார டிக்ளேர் பண்ணிருக்கு. ஹியூமன் இந்த வார டிக்ளேர் பண்ணல. அவங்க தான் டெரிட்டோரியலா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் எல்லை மீறி போயிருக்காங்க. அவங்க தான் காமன் டாக் சைக்காலஜி எல்லாம் மீறி ஒரு தனி இன்டெலிஜென்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இதை உட்காந்து ரீசர்ச்சர் சயின்டிஸ்ட் எல்லாம் ரீசர்ச் பண்ணோம்னா பீட்டா தான் காசு கொடுக்கணும். பீட்டா ஷுட் ஃபைண்ட் அவுட் வை இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இல்ல சில ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸ்ட்ரீட் டாக் தொல்லைன்றது இட்ஸ் நாட் அ நியூ இஷ்யூ. ஜப்பான்ல they've had a way of dealing with it. ஜப்பான்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏரியால இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் தொல்லை ஜாஸ்தி. கேட்ஸ்னால கிடையாது, இந்த ஸ்பெசிபிக் பிரீடுனால தான் இந்த மாதிரி ஒரு தொல்லை ஜாஸ்தி ஆகும். ஒரு குழந்தை கடிப்பட்டா கூட there will be an அறிக்கை அந்த ஏரியாக்கு. யாரும் அந்த டாக்ஸுக்கு சாப்பாடு போடாதீங்க, தண்ணி போடாதீங்க. they'll starve that dog. அதாவது அதுவே போய் தன்னுடைய ஃபுட தேடிக்கணும்னு சொல்லி தெரு தாண்டி அப்படியே ஊர் எல்லைக்கு போய் அங்க இருக்கிற இந்த டாபா கடை அங்கெல்லாம் குப்பை தொட்டியில நோண்டி அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு ஒரு சர்வைவல் கேம் விளையாடி அப்புறம் அங்கேருந்து குப்பமேட்டுக்கு போய் அதுக்கு ஒரு ட்ரெஜெக்டரி இருக்கு. அண்ட் இட்ஸ் பிகம் அ ஹாப்பியர் சேஃபர் பிளேஸ். தோஸ் பிளேசஸ் தாராவில எப்படி மேனேஜ் பண்ணாங்க கேளுங்க. இந்த அனிமல் வெல்ஃபேர் பீப்புள் தான் ஒவ்வொரு வீட்டை வந்து ஷெல்டர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டாங்க. ஒரு 10 டாக்ஸ் நீ மினிமம் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு மாசம் நான் 5000 ரூபாய் எங்க இருந்தாவது கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த ப்ளீடிங் ஹார்ட்ஸ்ம்பாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் டாக் லவர்ஸ். ப்ளீடிங் ஹார்ட்ஸ்னு ஒரு டெக்னிக்கல் டேர்மே இருக்கு. அது ஒரு இன்சல்ட் கிடையாது. தே கால் ஓகே. ப்ளீடிங் ஹார்ட்ஸ். ஸோ இந்த ப்ளீடிங் ஹார்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இங்க கொடுத்து வைப்பாங்க. இங்க ஒரு தொழிலாவே பண்றாங்க தாராவில. அதை சும்மா ஓகே. இங்க இருந்து 10 நாய் எடுத்து வந்து வச்சுட்டு இங்க இருந்து 5000, அங்க இருந்து 10,000, அங்க இருந்து 15,000. அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிறவங்க மேக் அ லாட் ஆஃப் மணி. நான் 4 நாய்க்கு பெடிகிரி போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 100 பாக்கெட் பெடிகிரி திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்துரும். தேர் இஸ் அ பிக் மாஃபியா இன் திஸ். தெர் இஸ் அ என்ன சொல்றது, ஒரு பெரிய நெக்ஸஸே இருக்கு இதுல. ஒரு ஃபினான்ஷியல் கெயின்ஸ் நிறைய பேருக்கு வருது. அதனால லாட் ஆஃப் பீப்புள் லாபி ஃபார் இல்ல வச்சுக்கோ ஸ்ட்ரீட் டாக ஸ்ட்ரீட்லயே வச்சுக்கோ. அதனால ஒரு சர்டன் மக்களுக்கு காசு வருது. அவங்க சைட்ல ஏதாவது டாக் லவர் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் முன்னாடி சொல்றேன். ஏன்னா ஹியூமன்ஸ் ஆல்வேஸ் அனிமல், மனிதர்களும் ஒரு மிருகம் தான். நம்மள கட்டுக்கோப்புல வச்சுக்கிறதுக்காக கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டோம், ரைட்? See, we can't. அது ஹிஸ்டாரிக்கல் ஆந்த்ரோபாலஜிக்கல் எல்லாம் போய் பிரயோஜனமே இல்லை. அப்புறம் கொசு கற்பாம்பூச்சி போய் நிப்போம் நம்ம. ஓகே. இப்ப நிஜமாவே ஒரு ஃபைட் ஃபார் சர்வைவல் தான் இது. நம்ம மெட்டபாரிக்கலா ஃப்ராய்டியனா பேசி சாக்ரட்டிஸ் மாதிரி இதை நம்ம வாதம் பண்ணா சத்தியமா சொல்றேன், கொசு கற்பாம்பூச்சியில தான் போய் நிப்போம். கொசு கற்பாம்பூச்சிக்கே வந்துடுறேன் ஷார்ட்கட். கொசு கற்பாம்பூச்சி பிலாசபியும் சொல்றேன் உங்களுக்கு. நமக்கு ஆஸ் ஹியூமன்ஸ் இன்ஸ்டிங்டிவ்லி ஒரு ரத்தம் எடுக்கிற ஜந்துவ இப்படி பண்ண தோணுது. பண்ணிட்டு தான் யோசிக்கிறோம். ஹியூமன் இன்ஸ்டிங் பண்ணிட்டு தான் யோசிக்கிறோம். நம்ம கண்ணுக்கு எதிரா நம்ம ரத்தம் எடுக்குது. இந்த அனிமல் லவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க 10 நாய் என்ன கடிச்சிச்சு, இருந்தாலும் நான் பெரிய தியாகியா உட்காந்துருக்கேன். அவங்களே சொல்றாங்க இல்ல ஆனா கொசு கடிச்சானா அடிப்பேன். தே கிளியர்லி நீட் மென்டல் ஹெல்ப். செகண்ட் திங்,
கற்பாம்பூச்சி ஏன் கொல்றோம்? அது நம்ம சர்வைவல்க்கு த்ரெட். ஏன் நாம கட்டி இருக்கிற இல்லத்துக்குள்ள வருது. நம்ம கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிற இல்லத்துக்குள்ள அசிங்கமா அது தோற்றம் அளிக்குதுங்க. அத டெஸ்ட் பண்ணி அதனால என்ன டெங்கு வருமாலாம் பார்க்க முடியாது. செப்பெடுத்து அடிக்க வேண்டியதுதான். 3வது டெர்மைட் ஏன் கொல்றோம்? கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிற வுட் ஒர்க் குள்ள வந்து தட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் சர்வைவல். டுடே ஹியூமன் சர்வைவல் இன்க்ளூட்ஸ் ஹவுஸ், இன்க்ளூட்ஸ் ஃபுட், இன்க்ளூட்ஸ் க்ளோதிங். ஜஸ்ட் பேர் பாடியில வாட்டர்ல நடக்க முடியாது நம்மளால. அந்த ஒரு சர்வைவலுக்கு இப்ப இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் த்ரெட்டா இருக்கு. there are mounting statistics, there are increasing statistics. ஒண்ணு நீங்க ஜப்பான்ல அந்த காலத்துல பண்ணின மாதிரி நெய்பர் சொல்லி இல்ல அறிக்கை விட்டு டிண்டோர அடிச்சு யாரும் தெரு நாய்க்கு சாப்பாடு போடாதீங்க, நடக்கிற வேலையா அது? கவர்மெண்ட் கிட்ட தான் விடணும். கல்லிங் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கு, எங்களாட்டி முடிஞ்ச அளவுக்கு நாங்க அடாப்ட் பண்ணிக்கிறோம், அக்ரெசிவா இருக்க டாக்ஸ் மட்டுமே நீங்க ஷெல்டருக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க குழந்தைய கடிக்கிற நேரத்துல அவங்க எங்க வந்து நிப்பாங்களா டாக் லவர்ஸ்? இல்ல அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. It is personal. It has become very very personal. At least dog behavior நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமா? இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி பண்ற அட்டாக்ஸ். நான் சிம்பிளா சொல்லட்டுமா? இது ஆக்சுவலி நான் ஒரு மெக்சிகன் மூவில பார்த்தது. இது நீங்க வந்து இந்த குப்பத்து ஏரியா பக்கம் போனீங்கன்னா ஒரு பாயிண்ட்க்கு மேல கார்ல போக முடியாது. பார்க் பண்ணிட்டு இங்க நடந்து போனோம், இல்ல 2 வீலர்ல போனோம். சில இடத்துல சைக்கிள்ல தான் போக முடியும், பைக்கோட ஹேண்ட்லே தட்டும். அந்த மாதிரி இடத்துல நீங்க போகும்போது இங்க எதிர்க்க ஒரு சிங்கிள் டாக் வந்தா கூட உங்களுக்கு சிலுக்காது. நீங்க எவ்வளவு க்ரோன் மேனா இருந்தாலும், எவ்வளவு பைல்வான் பாடி பில்டரா இருந்தாலும், அது ஒரு லீப்ல இட் கேன் பைட் யோர் ஃபேஸ். இட் கேன் பைட் யோர் ஃபேஸ் இன் ஒன் லீப். பயந்து ஒதுங்கி சாமி 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 இன்னைக்கு ஒன்னும் நடக்க கூடாதுன்னு தானே போறீங்க. அப்ப அந்த டாக் என்ன பண்ணுது? நான் முடிக்கிறேன் இருங்க. டாக் சைக்காலஜி 2 minutes ஆகும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது உங்கள லுக் விட்டுருச்சு, ஏன்னா உங்க அல்ல விட்டுருச்சு. அது உங்கள நோட்டம் விட்டுருச்சு. விட்டு பிடிக்கும். அந்த இனம் அப்படி விட்டு பிடிக்கும். நீங்க அசால்ட்டா ஒரு நாள் சத்தியமா யூ வில் பி டாக்கிங் ஆன் யோர் மொபைல் கோயிங் தட் டாக் வில் கம். அன்னைக்குன்னு பார்த்து உன்னை ஸ்நால் பண்ணும். அன்னைக்குன்னு பார்த்து நீ தெனாவிட்டா எச்சிப்பம்ப நேரம் மூஞ்சில பஞ்சு கடிக்கும். ஒரு கண்ணத்தை எடுத்துரும். There are, I'm telling you, they are capable of this. So நம்ம அது நடக்கிற மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா இருக்கிறது. இல்ல இது நடந்துச்சுன்னு கதையா எவ்வளவு சொல்ல முடியும் ப்ரோ? எவ்வளவு ஹாரர் ஸ்டோரிஸ் இன்னும் கேட்கணும். ஒரு குழந்தை உயிர் போன போதே இது நடந்திருக்கணும் இந்தியால 1969 or whenever. But better late than never. Better late than never. ஆனா மேம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம், அவங்க ஓவராலா என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நாங்க அக்செப்ட் பண்றோம், இது எல்லாமே நடக்குது, எல்லாமே தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், பட் நீங்க ஓவராலா எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல இருந்து இன்னொரு ஓவராலா தான் எடுக்க முடியும். கொரோனாவை ஓவராலா எடுத்தீங்களா இல்லையா? உலகத்துல 100% பீப்புள் கொரோனானால பாதிக்கப்பட்டாங்களா? இல்லையே. பட் எல்லாரையும் தடுப்பூசி போட சொல்லுங்க, எல்லாரையும் வீட்டுக்குள்ள உட்கார சொன்னீங்க. when it is a pandemic or a menace that affects a society, you have to clean it for the whole society. இப்ப தமிழ்நாடு நீங்க ஒரு சொசைட்டியா பாக்குறீங்க, அங்க டாக்ஸ்னால நடக்கிற மரணத்தின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு பாக்குறீங்க. கொஞ்சம் நுணுக்கமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. வெறும் ரேபீஸ்னால டிஸ்டெம்பர்னால நடக்கிற மரணம் இல்ல, டாக்ஸோட அன்எக்ஸ்பிளைன்ட் பிஹேவியர்னால ஸ்கூட்டர் திரும்பி நடக்கிற மரணமும் டாக் தான் ரெஸ்பான்சிபிள். அதுக்கு டாகா நீங்க எங்க யூ கான்ட் டேக் இட் டு அ விட்னஸ் ஸ்டாண்ட் ஆர் எனிதிங். சத்தியமா சொல்ற, ஒரு ஹியூமன் பீயிங் இதை பண்ணிருந்தா அவனை தரன்னு இழுத்து கல்லடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. பட் ஒரு டாக் பண்ணிருச்சு. எப்படிங்க ஒரு அஞ்சு உயிர்? இதெல்லாம் கவிபூர்வமா கவிஞ பூர்வமா நீங்க சொல்லலாம். லாஸ் ஏற்பட்ட ஃபேமிலிஸ்க்கு நீங்க கவிதை சொன்னாலாம் விளங்காது. மெட்டஃபார்ல பேசின ஃப்ராய்டியனா பேசினாலாம் விளங்காது. இது குளோபலா ஆக்கி அப்படியே அதை டிசால்வ் பண்ணிட்டு விட்டுற முடியாது. இது the government wants to do something, சுப்ரீம் கோர்ட் இஸ் வித் them, and நிறைய புது நல்ல சட்டம் வந்திருக்கு. இப்போ ரோட்ல யாராவது இந்த மாதிரி நாய்க்கு சாப்பாடு போடுறத பார்த்தா நீங்க தைரியமா மொபைல் போன் எடுத்து வீடியோ எடுங்க, பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க. they'll be happy to arrest them. they're not supposed to do it anymore. அவ்வளவுதான். இந்த ரைட்ஸை யூஸ் பண்ணுங்க சிட்டிசன்ஸ். இந்த ரைட்ஸை யூஸ் பண்ணுங்க. மினிமம் உங்க இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. பட் டெஃபினெட்லி சென்ட் அ கம்ப்ளைண்ட். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட போய் பக்கத்து போலீஸ், சார் இந்த மாதிரி பண்றாங்க சார், நாளைக்கு அந்த நாய் குண்டாயி என் மேலதான் என்னதான் போட்டு கொதற போகுது. வாக் போ கூட பணக்காரங்க நைட்டு வாக்கு போறாங்களே, அதனால தானே பணக்காரங்க வீட்டு முன்னாடி நாய் கிடையாது, எல்லாம் மீட்ல விஷம் போட்டு கொண்டுறாங்க வாட்ச்மேன் மூலமா. இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, ஓகே நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, வேக்சினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க.
ஈஜிப்ட்ல இப்ப ரீசெண்டா வேக்சினேட் பண்ண வேக்சினேஷன் நாயும் கடிக்கும். வேக்சினேட் பண்ண நாயும் கடிக்கும். நீங்க ஏன் அந்த கடின்ற மேட்டர் முக்கியம் இல்லையா? ரேபீஸ் வந்து சாவறது, இல்ல டிஸ்டெம்பர் வந்து சாவறது அப்படின்ற மரணத்தை மட்டும் ஏன் பாக்குறீங்க? ஒரு 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 பார்க்குனால ஏற்படுதே மரணம். அதோட பார்க் வில் சென்ட் தட் திங் த்ரூ யுவர் ஸ்பைன் ப்ரோ. அவங்க உல்ஃப்ஸா இருந்திருக்காங்க அவங்க ஒரு காலத்துல. உல்ஃப் மாதிரி பார்க் பண்ணிச்சுன்னா சத்தியமா உங்க பைக் பேலன்ஸ் போகும் 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 உறுதி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது நீங்க கேட்டதுக்கு நோ மூவி கேன் ப்ரிப்பேர் யூ ஃபார் இட். வேர் வுல்ஃப் படம் அதுக்கு அந்த ஓகே மூடு ஏறிச்சு, அது அந்த மாதிரி தான் கொலைக்கும்னா நீங்க பைக்கு தவறி குழியில விழுவீங்க. அது புரியுது ஏம் பார்த்து பண்ணும். அது இட் நோஸ் வேர் தட் சவுண்ட் கோஸ், ஹவ் இட் வில் பவுன்ஸ், வேர் யூ வில் ஃபால். தெரிஞ்சு பண்ணுது அது. இது ஒரு நாயோட இது 4 நாயா சேர்ந்து சூழ்ந்துச்சுன்னா அது 10 நாளா பிளான் பண்ணிட்டு இருக்குங்க அதுங்க. இது ஓகே பிளான் ப்ராப்பர் பண்ணுங்க predators on the street. They are worse than tigers. ஓகே அதுக்கு நீங்க டைகர் வச்சுக்கோங்க, டைசன் மாதிரி. ஓகே இல்ல இன்னொரு விஷயம் நீயா நான் ஷோ பாத்தீங்களா மேம் பார்த்துட்டு தானே இந்த வீடியோவே போட்டேன். I was shocked. Other side இல்ல of the அது story. ஃபேவரிசமா இருக்குங்கறாங்க Thank you நீங்க Vijay எப்படி Tegi, thank பாக்குறீங்க you Gopinath. Sorry. இல்ல அது ஃபேவரிசமா இருக்குங்கறாங்களே ஒன் சைடு ஃபேவரிசமா அதை எடிட் பண்ணி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, அது கோபிநாத்துக்கு போக போக கோபிநாத் ஒரு ஹியூமன். தேங்க் காட் ஃபார் தட். ஒரு ரோபோட் நடுவர் ஏஐ மாதிரி நின்னு பேசல அவரு. ஏன் உங்களுக்கு எல்லாம் இந்த நியூட்ரலிசம்ல இவ்ளோ ஒரு மார்ட்டர்டம் பாக்குறீங்க? நீங்க இவ்ளோ ஒரு க்ளோரி. டேக் அ சைடு, இட்ஸ் ஃபைன். அதுல ஓகே அவர் நியூட்ரலா ஸ்டார்ட் ஆகி he was horrified. அந்த டாக் லவர் சைடுல இருக்கிற ஒவ்வொரு வாதமும் கேட்டுட்டு அவருக்கு ஷாக் ஆயிருச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. அவர் பல ஓகே தடவை இந்த மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட அவரோட ட்ரெஜெக்டரி அப்படிதான். he will start neutral. by the end of the show he will always take a side, right? இது என்ன புதுசா அவர் பண்ண மாதிரி பேசுறீங்க? இல்ல இதுல ஏன்னா 20% of the way அவர் வந்து சைடு எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த பட்ச பாதிக்கப்பட்டவங்க பட்சவாதம் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்க. ஏன் ஓகே அவர் அப்படி ஏன் but that's how the debate went. they had no அந்த டாக் லவர் சைடு எக்ஸ்கியூஸ் எல்லாம் சத்தியமா எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கில்பாக் அனுப்பலாம் போல இருந்துச்சு. நான் சிங்கிளா இருக்கேன், அதனால என் டாக் என் லவர். ஓய், வாட் யூ சேயிங் லேடி? அதுதான் இதெல்லாம் உங்க டிஃபரண்ட் லைஃப் வாய்ட்ல, உங்க லைஃப்ல ஒரு கேப் இருக்கு. நீங்க அன்ஸ்டேபிளா இருக்கீங்கன்றதுனால ஒரு நாய தெரு நாயை நீங்க உங்க லைஃப் பார்ட்னரா ஆக்குறீங்க, குழந்தையா ஆக்குறீங்கன்னா உளறீங்க. நீங்க எல்லாம் உளறலா இருக்கு. எனக்கு செம்ம உளறலா இருக்கு. அதெல்லாம் நான் ஏன் புள்ள மர்டர் பண்ணலன்னு சொல்ற தாய்மார்கள் மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடியவங்க வெல் ஸ்பீக்கர்ஸா இருந்தாங்க, இந்த சைடு இருக்கவங்க அந்த அளவுக்கு பாயிண்ட் வைக்கக்கூடியவங்களா இல்ல. ஸோ அதனால ஓவராலா இது ஃபேவரிசமா எடிட்டபிள்ல போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறாங்க. ஐ மீன் அம்முவும் அதான் சொன்னாங்க, இத்தனைக்கும் இந்த பரவா சைடுல கோபி அதான் சொல்றாங்க. செலிபிரிட்டி, விக்டிம் சைடுல செலிபிரிட்டிஸே கிடையாது. அங்க டாக் லவர் சைடுல எல்லாம் செலிபிரிட்டிஸ். எல்லாரும் செலிபிரிட்டிஸ். எல்லாரும் அவங்க அவங்க பொசிஷன் ஆஃப் பவர்ல இருக்கிற டாக் லவர்ஸ் வித் அ லாட் ஆஃப் மணி, வித் அ லாட் ஆஃப் சப்போர்ட். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனை ரெப்ரசென்ட் பண்ணி வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தீவிர பரம்பரை டாக் லவர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. நீங்க அவங்களால பேச முடியாம போயிருச்சு. ஆரம்பத்துல என்ன கான்பிடன்ஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு பாத்தீங்களா? நடுநடுல கூட எவ்வளவு கான்பிடன்ஸ். அவங்க கேக்குறாங்க அந்த சைட்ல இருந்து, ஏங்க மிடில் கிளாஸ் வந்து சேஃபா இருக்கு, நாங்க கேட்க கூடாதா எங்க சேஃப்டிக்கு தேவைன்னு? அதெல்லாம் நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்றாங்க. அம்மு, are you crazy அம்மு? You're saying middle class is not supposed to have a voice? நீங்க தான் அவங்களுக்காக எடுத்து சொல்லுவீங்க, அவங்க நல்லதை நீங்க பாத்துப்பீங்கன்றீங்களா அம்மு? எவ்வளவு ஐ அவங்க கேன் சொன்னது ரீட் முழுக்க பிட்வீன் த லைன்ஸ் தப்புன்றீங்களா? அவங்க ஆட்டிடியூட்ல. இல்ல அம்மு அவங்க சொன்னது முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்றீங்களா நீங்க? முழுக்க முழுக்க தப்பு. அவங்களே தப்பு. அவங்களே தப்பு. எதனால? she needs I don't know. அந்த சைடு பூரா எல்லாருமே தப்பு. அதுல ஒருத்தர் சொன்னாரே கடைசியில, முடியலங்க என் மனிதாபிமானம் உள்ளே இருந்து உதைச்சிருச்சு, நான் அந்த சைடுக்கு போறேன்ட்டாரு ஒருத்தர். இதுக்கு முன்னாடி எப்பாவது நீயா நான் நடந்திருக்கா? அது ஒரு நடந்திருக்கு, முன்னாடி எடுத்துக்காட்டு நடந்திருக்கு. தம்பி. This is how the future will be. It's happened before, I have not seen it. Good. But this is not staged. That guy really went over to that side. He's like, I can't do it anymore. ஓகே I can't ஓகே support these people anymore. நான் அந்த பக்கம் போனாரு. It's a very epic thing. அது flat editல மிஸ் ஆயிருச்சு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம். அந்த பக்கம் போய் உட்கார்றதெல்லாம் ஸ்லோ மோஷன்ல காட்டிருக்கணும். ஐ மீன் படவா கோபி சாரும் அம்முவும் சொல்றது என்ன அப்படின்னா 8 மணி நேரம் ஷோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவரிசமா எடிட் பண்ணி Hey, போட்டீங்க. let's not even, and it's not fair. அவங்க இது என்ன பிக் பாஸா to say that it was a projected edit? They are distracting you from the actual issue. They are making themselves famous.
அவங்க இப்ப விக்டிம் கார்டு ப்ளே பண்றாங்க. இப்படிதான் இருப்பாங்க டாக் லவர்ஸ். இக்னோர் தெம். ஓகே. ஸோ அப்ப டாக் லவர் சைடுல வந்து முழுக்க முழுக்க மனிதர்களை பத்தி பெருசா யோசிக்காம மனிதர்கள் எக்கேடு கெட்டு சுத்தமா போகணும்னு யோசிக்காம ஒரு மாதிரி ஜாம்பி தனமா மேரி ஆண்டோனட் அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் டைம்ல சொன்னாங்களே, மக்களுக்கு சாப்பிடறதுக்கு பிரெட் இல்லையா, கேக் செஞ்சு சாப்பிட்டோம், அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அம்மு சேனலா இன்டர்வியூ போய் மேரி ஆண்டோனட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மேபி அவங்களோட மறுபிறவியா இருக்கலாம். அவங்களுமே சொல்றாங்க ஐயோ நாங்க சாரி, அடாப்ட் ஹிஸ்டரி பண்ணிருக்கோம். ஜோக். இல்ல நாங்க டாக்ஸ் அடாப்ட் பண்ணிருக்கோம், அடாப்ட் பண்ணி நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் அதெல்லாம் இந்த ப்ளூ பேருக்கு ஃபிளாக்ல தான். இருந்து எங்க வீட்டு வாசல்ல தெருவுல தூங்க விடுறோன்றதெல்லாம் அடாப்ஷன் கிடையாது. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க, தெருவுக்கு வர விடாதீங்க. படவா கோபியோடைய ஸ்டாண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்ன விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்க போச்சு அவருக்கு புத்தின்னு தான் நினைக்கிறேன். He used to be a sensible guy. I didn't ஆனா know he is also one bleeding heart. எனக்கு ஓகே bleeding hearts பார்த்தா சிரிப்பு தான் ப்ரோ வரும். நான் சிம்பிளா சொல்றேன். எனக்கு யூஎஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க குழந்தை ஏதோ ஆக்சிடென்ட்ல இழந்துட்டாங்க. தெரப்பி போனப்போ எல்லா தெரபிஸ்டும் சொல்றதா சொன்னாங்க. நீங்க எல்லார்ட்டையுமே லவ் காட்ட ஆரம்பிங்க, எல்லாத்துட்டையுமே அன்பு காட்ட ஆரம்பிங்க. நீங்க எதுக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணு. ஓ ஆஸ் அ தாய் நான் அவளை சாவ விட்டுட்டேன். இப்போ அவங்க தெரப்பி என்ன தெரியுமா, அவங்க கொல்லையில போய் கருவேப்பிலை பறிக்கும் போது ஒவ்வொரு இலைக்கும் சாரி சொல்லணும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சாரி சாரி சாரி. கேரட் கட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்லைஸ்க்கு சாரி சொல்லணும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஷீ சேயிங் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹர். யார் யாரை ஏமாத்துறாங்கன்னே புரியல தம்பி. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது நம்ம தானே மேம். நம்ம கிட்டே இருந்து ஆரம்பிச்சது ஸ்ட்ரீட் டாக்ங்கிறது அதுக்கு மனிதன் முளைச்சது கிடையாது. நீங்க நாட் சதீஷ் அண்ட் சுசித்ரா. நம்ம கண்ணுக்கே தெரியாது இல்ல ஏதோ மனிதர்கள் ஒரு முன்னோர். Who the cares who it was at that time? அவன் பண்ண மிஸ்டேக்கு நம்ம இப்போ உட்காந்து கொடி தூக்கணுமா? நம்மளால ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும்னா பண்ணி தொலையலாமே. முன்னோர்லாம் தப்பு தான் பண்ணிருக்காங்க. ப்ரோக்ரஸ்னா என்ன அர்த்தம்? மேற்கொண்டு மேற்கொண்டு we are developing தான் அர்த்தம். If the earth hasn't burst and gone up in flames, then we are actually doing quite well. We are ஓகே progressing. There is AI. Now it's being misused, but tomorrow it will be used well. அதுக்கு ஒரு யூஸ் வரும். மார்ஸ் ஏன்னா போறதெல்லாம் ஒரு இல்லூஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நல்லது தானே இதெல்லாம். மார்ஸ் எல்லாம் போகவே முடியாது, அது ஒரு இல்லூஷன். நாசா பயங்கரமா உருட்டுது, ஈலான் மஸ்க் உருட்டுறான், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. இட்ஸ் த era of enlightenment. அதுல இப்போ everybody is getting enlightened to the fact that இந்த மெனஸை நிறுத்துறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். அண்ட் அவங்க என்ன அப்ரோப்ரியேட்டா நினைக்கிறாங்களோ பண்ணட்டுமே. நம்ம எலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற கவர்மெண்ட் தானே. ஓகே அடுத்த 5 வருஷம் வரைக்கும் இந்த டாக் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்குள்ள யூ ரியலி ஹேவ் அ ப்ராப்ளம். நீ சத்தியமா போய் ஓன் டாக்ஸ் எல்லாம் காப்பாத்தப்பனா ஓகே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. பிகாஸ் ஒரு வாரத்துல தேர் கோயிங் டு டிசப்பியர் ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ். ஏன் கேளுங்க என்கிட்ட. சொல்லுங்க ஏன்னா சொல்லுங்க. அரசியல்வாதிகளுக்கு நாயை விட ஹியூமன்ஸ் தான் முக்கியம். நாய் ஓட்டு போட முடியாது, ஹியூமன்ஸ் ஓட்டு போடுவாங்க. ஒரு ஓகே தெருவுல குழந்தை இழந்த ஃபேமிலியில அந்த எம்எல்ஏ அடுத்த வருஷம் ஜெயிக்க மாட்டான். இட்ஸ் புரியுது. ஆல்சோ பொலிட்டிக்கல், which is good. It will be political. நீங்க யூ ஓகே can't even make விஜய் கேர் about this. விஜய் நாயை தூக்கி வச்சு போட்டோ கொடுத்துட்டாரு. அவர் கூட இதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது, எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அவர் தெருவுல நாயே இல்லையே. வாட்ச்மேன் சாப்பாடுல விஷம் கலந்து கொடுத்து. இந்த டாக் லவர்ஸ் போய் அந்த விஷயத்த ஃபைட் பண்ண வேண்டியதானே கிடையாது. பீட்டா சொல்றதுதான் செய்வாங்க. பேசக்கூடிய மனிதர்கள் நீங்க பேசிடுறீங்க, டாக்ஸால பேச முடியல, அவங்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம், ஆனா எங்களை நீங்க பர்சனலா அட்டாக் பண்றீங்க, இது எந்த வகையில நியாயம்னு கேக்குறாங்க. இது வேற வழியே இல்ல. குரல் கொடுக்கறவங்க தான் சொல்யூஷனும் பண்ணி ஆகணும். தனிப்பட்ட முறையில அவங்க அவுட் ஆஃப் த வே வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா அவுட் ஆஃப் த வே போய் அந்த டாக்ஸை வீட்டுக்குள்ள எடுத்துக்கோங்க. முடியலையா கவர்மெண்ட் கையில விட்டுருங்க. அது கவர்மெண்டோட அந்த முடிவு பிடிக்கலையா அடுத்த அடுத்த சீசன் வேற ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஓட் போடுங்க. இப்படிதான் சொல்ல முடியும். லைஃப் ஹாஸ் டு கோ ஆன் அண்ட் பீப்புள் நீட் டு பி ஏபிள் டு வாக் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். நம்ம ஆல்ரெடி பெண்களுக்கு சேஃப்டி இல்ல எப்பவுமே ஸ்ட்ரீட்ஸ்ல வரதுக்குன்னா சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஆக்சுவல் ரியாலிட்டி யாருக்குமே ஸ்ட்ரீட்ஸ்ல வரதுக்கு சேஃப்டி இல்லைன்னு தான் ஓகே இருக்கு ஓகே. தமிழ்நாட்டுல. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா, இங்க உமன்ஸ் நீங்க சொன்னதுதான், உமன்ஸுக்கு சேஃப்டி இல்ல, ரோட்ல இவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு, நிறைய கொலைகள் நடக்குது, இதுக்கு ஒரு விஷயத்த நீங்க பண்ண மாட்டீங்க, வாயில்லா ஜீவனை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு மும்முரம் காட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. அது வாயில்லா ஜீவன் அப்படின்ற அந்த கவி அகேன் இட்ஸ் சவுண்டிங் வெரி பொயட்டிக். அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொஞ்சம் எழுதுங்க. இந்த ப்ரோஸ்ல வந்து வாயில்லா ஜீவன், அஞ்சறிவு ஜீவன், வுல்ஃப்ல இருந்து வந்த ஜீவன் அப்படின்னு எழுதுறீங்கன்னா அதெல்லாம் மழுப்பல். ஓபி இந்த எக்ஸாம்ல வந்து பேப்பரை ஃபில் பண்றதுக்காக எழுதுற மாதிரி பாயிண்ட்ஸ், அதெல்லாம் மூட் ஓகே பாயிண்ட்ஸ். அதெல்லாம் ஓகே, we know it doesn't have a voice. Now what you want us to do? இப்ப திடீர்னு எங்களுக்கு வந்து அதால இங்கிலீஷ் பேச முடியல, அதுக்கு voting ரைட்ஸ் கிடையாது,
இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லுவீங்களா? ஒரு நாய பத்தி திருப்பி திருப்பி we have to put the spotlight on the fact that we're talking human versus dog. உரிமைன்னு ஒண்ணா எடுத்துட்டு வந்தீங்கன்னா, கடைசில போய் வோட்டிங் உரிமையும் வேணும்னு தான் போய் முடியும். சொல்லுவாங்க. அவங்க சார்பா நாங்க வோட்டு போட்டுக்கிறோம். அவங்க மூளை எங்களால படிக்க முடியும்பாங்க டாக் லவர்ஸ். அலோவ் புரியுது. பண்ணுவீங்களா? ரீசெண்டா ஆக்டர் சந்தியா அவங்களுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். கோபிநாத், நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேவரிசம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரியான ஒரு ஃபேவரிசம். ப்ளீடிங் ஹார்ட்ஸ் இப்படிதாங்க புலம்புவாங்க. அவங்க எல்லாத்துலயும் தப்பு கண்டுபிடிப்பாங்க. எல்லாத்துலயும் ஓகே. பாலிடிக்ஸ் பார்ப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் பீப்பிள் அது. ஒவ்வொரு லைக் சைனீஸ் டார்ச்சர் இஃப் யூ ட்ரை ஓகே. ஆன்சரிங் their questions. கொசு கரப்பாம்பூச்சில தான் போய் நிக்கும் எல்லா பதிலும். ஆர்குமெண்ட். They trying to open arguments which will just go on for hours. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓவராலா இந்த டாக் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பீட்டா ஒவ்வொரு பர்சனையா காசு கொடுத்து சொல்ல வைக்கும். பீட்டா பேஸ் பீப்புள் டு டூ திஸ் 15,000 20,000. ஏங்க ட்ரிஷா பீட்டாவோட பிராண்ட் அம்பாசிடர் ஃப்ரீயா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ட்ரிஷா கெட்ஸ் பெய்டு ஃபார் பீயிங். அவங்கெல்லாம் நன்கொடையா பண்றது கிடையாது. அதெல்லாம் பெரிய பெரிய போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் அவைலபிளா இருக்காங்க. சும்மா வந்து ஒரு ரிப்பன் கட் பண்ணிட்டு போறது கிடையாது. பெரிய போட்டோ ஸ்ப்ரெட், போட்டோ ஷூட், இன்டர்வியூ எல்லாத்துக்கும் அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. They get signed up for campaigns by PETA USA. They get paid in crores. There's a lot of money on the other side. பீட்டாவோட அறிவு அவங்கக்குள்ளேயே எப்ப பாரு நாயங்களை பத்தி பேசிக்கிட்டு அவங்கக்குள்ளேயே எப்ப பாரு என் நாய் வேஞ்சும் நாய் ஆவஞ்சு இதுக்கு மீனிங் அது அதுக்கு மீனிங் இது. எனக்கு ரொம்ப எனக்கு ஐம் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ லவ் யூ ஐ ஹேட்டிங். நல்லவனை பார்த்து கடிக்காம இருக்கும். ஒரு நாய் கடிச்சிச்சுன்னா அவன் கண்டிப்பா கெட்டவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல பைத்தியங்க தாங்க உளரும். முத்தி போன பைத்தியங்க. இவங்க போய் எங்கேயாவது மண்டை உடைச்சிட்டு சாவட்டும் எல்லாரும். That was a good finishing for you. Thank you so much. உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். Thank you. Thank you, Trend Talks. Thank you, Satish.